நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சி திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தரிசனத்திற்காக பக்தர்களை அடைச்சி வச்சிருக்கிற காட்சி. அதாவது ஒரு விஷயம் மட்டும் இன்னும் புரியவே இல்லை. திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இருந்து எந்த திசையில ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்தாலும் திருச்செந்தூர் ஊரே முடிஞ்சு போயிடும். அவ்வளோ நீளத்துக்கு கூட்டம் இருந்தா கூட ஏதாவது ஒரு வாசல் வழியா பக்தர்களை தரிசனத்திற்கு கோவிலுக்குள்ள அனுமதிச்சு இன்னொரு வாசல் வழியா அவங்கள வெளியேற்றினாலே 1 மணி நேரத்துக்கு மேல எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனா பக்தர்கள் இப்படி ஆடு மாடு மாதிரி காத்திருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, கோயில் நிர்வாகத்திலிருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று செயல்பட்டு இருக்கு. இணை ஆணையர், கண்காணிப்பாளர்கள், PRO, ஏஜென்ட்ஸ் மற்றும் ஊழியர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் அது. அதோட அட்மின் வந்து பாத்தீங்கன்னா ஜேசி, அதாவது இப்ப ஜேசி இணை ஆணையர் வந்து ஞானசேகரன் அவர்கள். அவரோட இறுதி முடிவுப்படி அந்த குரூப்ல யாரு கோவிலுக்குள்ள குறுக்கு வழியில சாமி கும்பிட போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்களோ அவங்களையெல்லாம் அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பொது தரிசனத்துல காத்திருக்க மக்களை சாமி கும்பிட அனுப்புறாங்க. உலக புகழ்பெற்ற ஒரு முருகன் கோவில்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் முடிவு பண்ணுது பக்தர்கள் எப்போ சாமி கும்பிடணும் அப்படின்னு. இது தெரியாம முருகர் நம்மளை காப்பாத்துவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நிக்கிற அந்த மக்கள் கிட்ட யார் சொல்லுவாங்க அந்த முருகனையே இந்த கொள்ள கூட்டத்திட்ட இருந்து நாம தான் காப்பாத்தணும்னு?